ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாங்க, எதையும் குடிக்கிற மனநிலைமையில் இல்ல. நடந்த நம்பிக்கை துரோகத்தினால துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சிதம்பரம், அது வந்து எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். இந்த மாணிக்கு யாரு? அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் பாட்டுக்கு நிம்மதி என் குழந்தைகளோட கிராமத்துல இருந்தேன். இந்த மாணிக்கத்தை கொண்டாந்து என் முன்னால் நிறுத்தி நல்ல பையன், திறமசாலி, முன்னுக்கு வருவான்னு சொல்லி என் பொண்ணை கட்டி வச்சது யாரு? நீங்க தானே. உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் முன்னால் நின்னதால தானே என் பொண்ணை நான் தயங்காம கொடுத்தேன். முன்னால நின்று கல்யாணம் நடத்திவிட்டு பின்னால நீங்களே உங்க பழப்பு கொடுத்தா என்ன அர்த்தம்? என் மகளை மாணிக்கத்துக்கு கட்டி வச்சதும் மாணிக்கத்தை வேலையிலும் தூக்கிட்டீங்க. அவன் பாவம் அங்கேயும் கடனை வாங்கி ஒரு கடையை வாங்கலான்னு போனா அங்கேயும் குறுக்க வந்து தடுக்கிறீங்க. இத பாருங்க, நீங்க கெடுக்கிறது மாணிக்கத்தை, என் மகளோட வாழ்க்கை. ஐயா, அவங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? நீங்க சொல்றதுல நியாயம் இல்லாம இல்ல சிதம்பரம். ஆனா அதே சமயம் நான் இப்படி பண்றதுக்கும் காரணம் இருக்கு. என்னங்க பொல்லாத காரணம்? என் பொண்ணை நினைச்சு பார்க்க வேண்டாம்? நீங்களே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நீங்களே உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கின என்னங்க அர்த்தம்? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கிறா, அதை நினைவுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யுங்க. ஏங்க, என் வீட்டுக்காரரை பத்தி நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னடானா அந்த மாணிக்கம் என் வீட்டுக்குள்ள வந்து கண்ணா பின்னால் பேசி என் மகன் சட்டையை பிடிச்சான். இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்து நீங்க இவரையே திட்டுறீங்க. அம்மா, ஒரு அப்பனோட வேதனையை புரி வைக்கிறதுக்கு தான் இத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் ஒன்னும் கல்லஞ்சக்காரர் இல்ல. காரணம் இல்லாம அவர் ஒண்ணு மாணிக்கத்தை வேலையை விட்டு அனுப்பல. அப்படி என்னமா காரணம்? 10 வருஷமா உங்க கீழே வேலை செஞ்ச மாணிக்கத்தை திடீர்னு தூக்குறதுக்கு என்ன காரணம்? வேலையை விட்டு தூக்காம வேற என்னங்க பண்றது? இவருக்கு வேண்டிய ஒரு பொண்டாட்டியோட உங்க மாப்பிள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு கூத்தடிச்சான். தொழில திறமை மட்டும் இருந்த என்னங்க புண்ணியம்? ஒழுக்கம் வேண்டாமா? உங்க மாப்பிள்ள பொறுக்கின்னு தெரிஞ்சதுனாலதான் அவனை வேலையை விட்டு அமிச்சோம். அம்மா சொல்றதால நிஜமா? ஆமா, சந்தேகமா இருந்தா உங்க பொண்ணு சரோவையே கேட்டு பாருங்க. இத்தனை பெரிய அநியாயம் நடந்து என் மகளுக்கும் தெரியுமா? தெரியும். கடவுளே, அவகிட்ட நாங்க 2 பேரும் இத சொல்லி உன் புருஷனை திருத்தமான்னு சொன்னதுக்கு அவன் என்னடானா அந்த தரதல புருஷனை தலைமையில தூக்கி வச்சுட்டு இவரை தூக்கி எறிஞ்சு பேசிட்டா. அதே என்னங்க, இவர உங்க மக மாப்பிள்ள நீங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியா எடுத்து எறிஞ்சு பேசுறீங்க. என்னடி, அவரே பாவம் நொந்து போயிருக்காரு. நீ என்னடான்னா கண்டதெல்லாம் பேசி அவர் மனசு இன்னும் நோகடிக்கிறியே. என்னங்க, உங்க மேல தேவையில்லாத பொல்லாப்பு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இவர் அந்த மாணிக்க யோகி என்னும் நீங்க மோசமானவரும் நினைச்சு